लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यतिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீய திருவடிகளே சரணம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोगदस्दधिधरानकृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இளந்தலின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலிமையாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் இல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2206வது நாள் பாசுர பதிவேற்று. திருமங்கை ஆழ்வாரருடைய பெரிய திருமொழியிலே 8ஆம் பத்திலே வரக்கூடிய 5ஆம் திருமொழியினுடைய 6ஆம் திருமொழியினுடைய 5வது பாசுரம் 755வது பெரிய திருமொழி பாசுரம். திருக்கண்ணபுரம் பாசுரத்திலே 55வது பாசுரம் இது. முதலிலே தனியினி சேவிக்கலாம். கலியாமை கலித்வம்சம் கவிம் லோக திவாகரம் சிவகோபி பிரகாசாவி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கள் மங்கையர்கோன் தூயோன் சுரமான வேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரசமய பஞ்சு கணல் புரி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுஜ முனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கமனம் நீ எனக்குத்தா மாலை தனி வழியே பறிக்க வேணும் என்று கோழி பதிவிருந்த கொற்றவனே வேலை அடைந்தருளும் கையால் அடியேன் வினையை துணிந்தருள வேணும் துணிந்து. 755வது பெரிய திருமொழி பாசுரம். ஆமையாகி அரியாகி அன்னமாகி அந்தனர்தம் ஓமமாகிய ஊழியாய் உலகு சூழ்ந்த நெடும்புணரி சேமது சூழ் இலங்கை கோன் சிரமும் கரமும் துணிந்து முன் காமர் பயந்தான் கருதும் ஊர் கண்ணபுரம் நாம் தொழுதுவே. தொண்டர்களே தூயர்களே பாகவதர்களே கண்ணபுரம் நோக்கி போவோம் என்று சொல்லுகிறார். தொழுவோம். காரணம் என்ன? இவனே முன்னொரு காலத்தில் தேவர்களை ரட்சிக்க வேண்டும், அவர்களுக்கு அமுதம் தர வேண்டும் என்பதற்காக ஆமையாகி கடலை கடந்தவனாக இருந்தான். பின்னர் இன்னொரு காலத்திலே இரண்யகசுவை கொள்வதற்காக நரசிம்மமாக தோன்றினான். பிறிதொரு நேரத்திலே வேதங்களை ரட்சிப்பதற்காக அன்னரூபமாக வடிவம் எடுத்து பிரம்மனுக்கு வேதத்தை உபதேசம் செய்தான். அந்தணர்கள் போதுகிற வேள்வி தீயினை காத்து ரட்சிக்கக்கூடியவனாகவும் அவர்களால் துதிக்கப்படுவனாக இருக்கிறான். உலகு சூழ்ந்த நெடும்புடரி என்கிற வார்த்தை உவரி சூழ்ந்த நெடும்புடரி என்றே கொள்ள வேண்டும் என்று ஆச்சாரியர்கள் சொல்லுகிறார்கள். உவரி என்றால் அலைகளுக்கு பெயர். அலைகளால் சூழப்பட்ட நீண்ட மதில்களை உடைய இலங்கையினுடைய தலைவனாக இருந்த ராவணனுடைய தலையும் கைகளும் கீழே விழுமாறு தன்னுடைய காண்டீபத்தால் வளைத்து அவர்களை கொன்ற தன்னுடைய கோதண்டத்தால் வளைத்து கொன்ற ராமன் இருக்கிற ஊர். அது மட்டும் இல்ல, காமர் பயந்தான் என்றால் பிரத்யும்னன் மன்மதனாக ருக்மிணிக்கும் கண்ணனுக்கும் பிறந்தான் என்பது புராண குறிப்பு. தந்தைக்கு பயப்படுவான் அல்லவா, அதனால் காமர் பயந்தான் என்று சொல்லுகிறார். கண்ணனுடைய புத்திரனான பிரத்யும்னன் மன்மத அவதாரம். அப்படி மன்மதனுடைய ரூபமாக மன்மதனுடைய அவதாரமாக அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய பிரத்யும்னனுடைய தந்தையாக இருக்கக்கூடிய கண்ணனும் வாழ்ந்து விரும்பி வாழ்கிற ஊர் இந்த ஊர் திருக்கண்ணபுரம். எனவே நாம் செல்வோம் என்று சொல்கிறார். இங்கே ஓமம் என்பதை ஓமம் என தெரிந்திருக்கிறது. அதே போல யாகங்களிடும் அவுசுகளை தான் கொள்ளுகிறான் பெருமாள் என்று. உலகு சூழ்ந்த நெடும்புணரி என்று பெரும்பாலும் பழகி வரும் பாடம் இருந்தாலும் வியாக்கியானத்தில் சொல்லப்படுகிற போது உவரி சூழ்ந்த நெடும்புணரி என்றே ஓத வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். புணரி அலைக்கும் கடலுக்கும் பெயர். ஆனால் இங்கு அலையை குறிக்கிறது. நெடும்புணரி என்றால் அலைகள் தொடர்ந்து அதிகக்கூடிய இடத்திலே மிகப்பெரிய மதில்களை அமைத்து கொண்டு அதற்குள் இலங்கையிலே வசிக்கிறான் ராவணன் குறிப்பு. அப்படி ராவனுடைய தலையும் கரங்களும் வீழுமாறு அவர்களை கொன்ற ராமனும் கண்ணனும் இனிதே வாழுகிற ஊர் இந்த திருக்கண்ணபுரம். எனவே அங்கே சென்று அவனை நாம் தொழுவோம் என்று கூப்பிடுகிறார் தொண்டர்களை பார்த்து. ஏனென்றால் முதல் பாசுரத்திலேயே தொண்டீர் என்று அழைத்து தொண்டர்களை பார்த்து பாகவதர்களுக்கும் பாகவதருடைய பக்தர்களுக்கும் பணியாற்றக்கூடியவர்களை வாருங்கள் வாருங்கள் கண்ணபுரம் சென்று தொழுவோம் என்று கூறுகிற மற்றொரு பாசுரம் இந்த பாசுரம்.
மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிக்கலாம். ஆமையாகி அரியாகி அன்னமாகி அந்தனர்தம் ஓமமாகி ஊழியாய் உலகு சூழ்ந்த நெடும்புணரி சேமதில் சூழ் இலங்கை போன் சினமும் கரமும் துணிந்து முன் காமர் பயந்தான் கருதும் ஊர் கண்ணபுரம் நாம் தொழுதுவே. காயேன வாச்சா மனசேந்திரிவா வியாசனாவா பிரகதேசமாவாது கரோமி எத்தத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தோடு ஏற்படுத்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன்னுடைய திருநாமம் என் நாவில் கண்ணா 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 என்று வருவதற்கு அருள்வாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.